வணக்கம். இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னா, நேற்று வந்து சிபிஎஸ்சி ஃபிசிக்ஸ் எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர டஃப்னு சொல்லியிருந்தாங்க எல்லாருமே. செட்டு 2 வந்து மாட்ரேட்டாக தான் இருந்துச்சு. செட்டு 1ம் 3யும் பரவாயில்லன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ யாராவது செட்டு எழுதி ஒரு வேளை மார்க்ஸ் எதாவது கம்மியாகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இமீடியட்டாக வந்து எங்களை கூப்பிடலாம். என்ஐஒய்ஸ் போர்டில் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் மட்டும் ஒரு சப்ஜெக்ட் மட்டும் நீங்கள் தனியாக எழுதிக்கலாம். ஓகே. ஸோ எங்கள் இன்ஸ்டியூட்டில் இருந்தும் எல்லா சிபிஎஸ்சி எக்ஸாம்ஸ் முடிஞ்சு பசங்க வெளியே வரும்போது ஃபிசிக்ஸ் எக்ஸாம், மேக்ஸ் எக்ஸாம், பயாலஜி எக்ஸாம், அக்கௌண்டன்சி எக்ஸாம்ஸ் வெளியே வரும்போது பேரண்ட்ஸ் கிட்ட நாங்கள் கார்டு கொடுக்குறோம். ஒரு வேளை மார்க்ஸ் ஏதாவது கம்மியான மாதிரி இருந்துச்சு, கொஸ்டின் பேப்பர் மூலமாக கஷ்டமாகி கம்மியான மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் எங்கள் இன்ஸ்டியூட்ஸ் வந்து அந்த ஒரு சப்ஜெக்ட் மட்டும் இம்ப்ரூவ்மெண்ட் எழுதிக்கலாம். உங்கள் ஹையர் ஸ்டடீஸில் நீங்கள் வந்து ரேங்கிங்கில் வந்து பிரச்சனை வராது. அண்ணா யூனிவர்சிட்டியில் கவுன்சிலிங் போடும்போது எனக்கு வந்து மார்க்ஸ் கம்மியாகிடுச்சு, எனக்கு அண்ணா யூனிவர்சிட்டி கிண்டி கிடைக்கல, எம்ஐடி கிடைக்கல, என்ஐடி கிடைக்கல, ஐஐடி கிடைக்கலன்னு சொல்லிட்டு வருத்தப்படுறதுக்கு ஆல்டர்னேட் சொல்யூஷன்ஸ் வந்து இமீடியட்டாக நம்மளே வந்து வெளியே விசிட்டிங் கார்டு கொடுக்குறோம். ஓகே. ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். த்ரூ என்ஐஒய்ஸ் போர்ட் யூ கேன் இம்ப்ரூவ் யர் மார்க்ஸ். ஓகே. ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் 12th ஆல்சோ. ஒருவேளை நீங்கள் அதை ஃபெயில் ஆகிருந்தீங்கன்னா கூட ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு பாஸ் ஆனதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு ஃபெயில் ஆனதை மட்டும் ஆன் டிமாண்ட் மூலமாக இமீடியட்டாக ஜூனில் எழுதி இந்த வருஷமே நீங்கள் சேவ் பண்ணலாம். ஓகே. தேங்க்யூ.